வந்திருக்கிறோம். 2 சின்ன தங்கச்சிமார். அதோட எங்கள்ட தமிழ் பாராளுமன்ற எம்பிமாரும் சேர்ந்திருக்கிறோம். தாய்த்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சுதந்திர தினம் ஸ்ரீலங்கா 77. அதை முன்னிட்டு கிளிநொச்சியில் வந்து இது சுதந்திர தினம் இல்லை, இது வந்து கருப்பு தினம் என்று சொல்லி எங்கள்ட தமிழ் உறவுகளால் வந்து இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்படுது. அதைத்தான் நீங்கள் காணொலியாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ போகலாம். வீடியோ போது நான் சங்கத்து நம்புறேன். இப்படியே காணொலியை திறந்து பார்ப்போம். எல்லாம் பாருங்க, இவ்வளோ உறவுகளும் வந்து தங்கண்ட உறவுகள் காணாமலாக்கப்பட்டதுன்னு சொல்லி இருக்கிறேன். இப்படியே தொடர்ந்து காணொலியை பார்த்து கொண்டிருக்கோம். ஆர்ப்பாட்டத்துக்கு ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் வந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களால் தான் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து மேற்கொள்ளப்படுது. இதே இன்றைக்கு இலங்கை சுதந்திர தினத்தை வந்து கருப்பு நாளாக தாங்கள் அனுஷ்டிக்கணுமா, அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எந்த இடத்துலேருந்து இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்குதுன்னா, கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திலேருந்து கிளிநொச்சி கச்சேரி மட்டும் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து போகுது. அதுதான் இப்போ உறவுகள் வந்து கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாக தங்கண்ட இதுபெற காலம் 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்து இன்று வரைக்கும் தங்கண்ட உறவுகள் காணாமலாக்கப்பட்ட நினைவு கூறுமா அவையில் தங்களை மீட்டு தருமாறு இந்த சுதந்திரம் தங்களுக்கு சுதந்திர தினம் இல்லையன்ற மாதிரி கருப்பு சுதந்திரமாக கொண்டாடினோம். அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே காணொலியை திறந்து பார்ப்போம். யாழ்ப்பாணத்திலேருந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம் ஆர்ப்பாட்டத்துக்கு. மதிப்புக்குரிய எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரகுமார் பொன்னம்பலமண்ணா வந்துட்டார். டிஜே எடுத்துட்டீங்களா? முன்னில டிஜே வச்சிருக்கோம். சும்மா அந்த அதே வாங்கினீங்க 50,000 சொல்லிக்கிட்டாரு. சும்மா அந்த உங்களுக்கு கயந்திரகுமார் அண்ணா மக்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். போலீஸ் அதிகாரிகள் தங்களோட கடமையை செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இலங்கை சுதந்திர நாள், தமிழர் தாயகத்தின் கரி நாள், தமிழர் படுகொலையின் சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று பேனர் வந்து ஏந்தினபடி இப்போ முன்னுக்கு பேனர் ஏந்தி வச்சிருக்கிறோம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் கூட நிற்கிறோம். இதில் ஆக்கிரமிப்பு முடிவடைய வேண்டும், தமிழர் தாயகம் தன்னாட்சி பெற வேண்டும். அம்மா வாசகம் ஏந்தபடி நிற்கிறோம். ஆர்ப்பாட்டத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக இன்னும் வந்து ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். மக்கள் படையை பாருங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிறோம். 2 சின்ன தங்கச்சிமார். இன்றைய சுதந்திர தினம் உண்மையிலேயே 1900
சுதந்திரம் பெற்றதென்று கூறுகின்றார்களே தவிர நாங்கள் படித்திருக்கின்றமே தவிர இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கான ஒரு சுதந்திரம் இன்று வரை எமக்கு கிடைக்கவில்லை. காலத்துக்கு காலம் இன அழிப்பும் கொடூர யுத்தமும் நடந்ததே தவிர அதுக்குள்ளே எங்களுடைய உறவுகள் ஒரு யுகம் யுகமாக அழிந்தார்களே தவிர எங்களுக்கான சுதந்திரத்தை இலங்கை அரசு ஒருபோதும் தரவில்லை. அல்லாட்டா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இருந்தவர்கள் கூட இந்த தமிழ் மக்களுடைய கைகளிலே அதை ஒப்படைக்கவில்லை என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே இன்று 77வது சுதந்திர தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 76வது சுதந்திர தினம் வரைக்கும் தமிழ் மக்களை எந்த வகையிலே அழித்து ஒழித்து எங்களுக்கான நீதிகள் மறுக்கப்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பொருளாதாரங்கள் சிதைக்கப்பட்டு எங்களை ஒரு நக்கதியாக்கிய இந்த இலங்கை அரசாங்கத்தில் ஆட்சி புரிந்தவர்கள் இன்று பாதிக்கப்பட்டவர் என்று கூறிக்கொண்டு பல வழிகளிலும் தான் துன்பத்தை அனுபவித்து இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு தானும் எங்களைப் போல காணாமல் ஆக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் என்று கூறிக்கொண்டு வடக்கு கிழக்கிலே ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வாக்குகளையும் பெற்று இன்று ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்ற அனுராக் சிவநாயக்கா கூட இந்த தேர்தல் களத்துக்களே அவர் வருகின்ற போது பல வாக்குறுதிகளை இந்த தமிழ் பேதைகளுக்கு அளித்திருக்கின்ற, ஆனால் இன்று வரை அதை எந்த வகையிலும் ஒரு துரும்பேனும் அசைக்க முடியாத ஒரு நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு ஆட்சியாளர்களால்தான் அவரையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் இந்த 77வது சுதந்திர தினத்தை வடக்கு கிழக்கிலே ஒட்டுமொத்த தமிழர்களுமாகிய நாங்கள் ஒன்று கூடி அதை கரிநாளாக பிரகடனப்படுத்துகின்றோம். ஆகவே இங்கே வந்திருக்கின்ற வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்களும் நாங்கள் ஒன்று திரண்டு ஒரு அணியாக இந்த பாதிக்கப்பட்டு தெருவிலே இன்றைக்கு 15 வருட காலங்களுக்கு மேலாகவே நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற செய்தியை கேட்டு கண்ணீர் சிந்தி 300 அம்மாக்களுக்கு மேல் அவர்களை நாங்கள் இழந்து அப்பாக்கள் அம்மாக்களை இழந்து என்று தெருவிலே நிற்கின்ற போது எங்களுக்கு அனுசரணையாக எங்களுக்கு ஆதரவாக இந்த தாய்மார்களுக்கு ஒரு துணையாளராக ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று திரண்டு இந்த இடத்திலே நிற்கின்றதற்கு முதல் கண் இந்த பாதிக்கப்பட்ட சார்பில் இருந்து நான் நன்றியை கூறிக்கொண்டு இதே போல வருகின்ற மாசி மாதம் 20ஆம் தேதி தன்னிச்சையாக தனித்துவமாக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அதுவும் வருகின்ற 20ஆம் தேதி இந்த இடத்திலே பெரியளவாக உலகத்துக்கு எடுத்துக்காட்டு முகமாக இந்த எங்களுடைய அந்த 9வது வருட நிறைவினை நாங்கள் செய்வதற்கும் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய உறவுகள் இந்த பாதிக்கப்பட்ட தரப்பிலே அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று வேறு வேறு இடங்களில் இருந்து புலம்பிய தேசங்களில் இருந்து கூட வந்திருக்கலாம். ஆகவே எல்லோரையும் மனிதரண்டு தமிழ் பேசுகின்ற எங்களது சகோதரர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற எங்களுடைய உறவுகள் எங்களோடு ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும். பொது அமைப்புகள் மாவட்ட ரீதியான அமைப்புகள் சகல அரசார்ந்த நிறுவனங்கள் எல்லோரும் எங்களுக்கு அணிதிரண்டு எங்களுக்கான நீதியை பெற்று அவர்களோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தாய்மார்களுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆதரவு நல்கி இந்த தூர நோக்கு பயணத்திலே நீங்கள் எல்லோரும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டு இந்த போராட்டத்தினை ஆரம்பிக்கின்றோம். வேண்டும் 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 எங்கே 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 வைத்தியசாலையில் இருந்து காணாமல் பார்க்கப்பட்டவர்கள் குடும்பம் குடும்பமாக கையளிக்கப்பட்டவர்கள் சிறார்களுடன் கையளிக்கப்பட்டவர்கள் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள்
உறவுகளை பாருங்க தங்களோட வரிகள் சுமந்தபடி அப்படியே ஆர்ப்பாட்டம் போய்கொண்டிருக்கோம். வயது போன அம்மாக்கள் ஒரு துணை பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறேன். மதிப்புக்குரிய எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா முப்பா கூட்டத்துக்கு வந்துட்டார் ஆர்ப்பாட்டத்துக்கு. ஐயா உறவுகள்காரங்க இன்று வரைக்கும் ஒன்றும் மறக்காமல் அதே பின்னோடு இருக்கும். அவையிலோட எங்களோட தமிழ் 3 பாராளுமன்ற எம்பிமார், அதோட எங்களோட தமிழ் பாராளுமன்ற எம்பிமாரும் சேர்ந்திருக்கணும். போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு கடமையை செய்து கொண்டிருக்கிறோம். உறவுகளோட உறவுகளா எங்களோட தமிழ் எம்பிமாரும் அவைகளோட வந்து இணைஞ்சிருக்கிறோம். இந்த மகனும் காணாமக்கப்பட்ட பொறுப்பை கொண்டு வந்திருக்கிறோம்மா. கடமையில் போலீஸ் அதிகாரிகளை பாருங்க, மக்களுக்கு இடையூறாக வாகனங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி வாகனங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோம். டிராஃபிக்கை கிளியர் பண்ணி
ஏமாதி நிலம் ஏமாதி நிலம் ஏமாதி நிலம் ஏமாதி நிலம் மறக்கவும் மாட்டோம் 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 தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும் 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 அடக்குமுறைகளுக்கு அடக்குமுறைகளுக்கு அச்சுறுத்தல்களுக்கு அச்சுறுத்தல்களுக்கு தமிழர் என்று சொல்லடா தமிழர் என்று சொல்லடா தமிழர் என்று சொல்லடா இலங்கையின் சுதந்திரம் முதலில் போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆர்ப்பாட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆர்ப்பாட்டம் வர்றதால இடையூறு அணிக்கிற வாகனத்தை வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து இறக்கி போக சொல்லினா கிளிநொச்சி விநாயகர் கோயிலடிக்கு ஆர்ப்பாட்டம் வந்துட்டு ஓமந்தையில் ஒப்படைக்கப்பட்ட ஓமந்தையில் ஒப்படைக்கப்பட்ட எங்கே எங்கே விடுதலை செய் விடுதலை செய் அரசியல் கைதிகளை விடுதலை செய் 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 எங்கே 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 ஒப்படைக்கப்பட்ட குடும்பம் குடும்பமாக சரணடைந்த குடும்பம் குடும்பமாக சரணடைந்த அருத்தந்தை பிரான்சிசுடன் சரணடைந்த அருத்தந்தை பிரான்சிசுடன் சரணடைந்த எங்கே 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 சிங்கக்கொடி 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 தமிழின படுகொலைக்கு தமிழின படுகொலைக்கு